Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss the topics which was important for the upcoming 2025 prelims. Okay, so the topic was two satellites named EOS-006 and the INSAT 3DR. Okay, so the satellites பத்தி நமக்கு வந்து ஒரு டீடைலிங்கா பார்க்க போறோம். Let's see why it was in the news. So the Indian Space Research Organization ISRO said its polar orbiting satellite EOS-06 and the geostationary satellite INSAT 3DR has been tracking the cyclone Dana. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து சைக்ளோன் டானா வந்து ஒடிஷா வந்து அஃபெக்ட் பண்ணது வந்து தெரியும். ஓகேவா, அது வந்து பே ஆஃப் பெங்கால் வந்து ஃபார்ம் ஆகி அந்த நம்மளுக்கு எந்த டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட்வர்ட் டேரக்ஷன் வந்து மூவ் ஆகி ஒடிஷா வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் பண்ணிச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப அதை ட்ராக் பண்ணக்கூடிய ரெண்டு சேட்டலைட்ஸ் தான் இந்த EOS-06 and the INSAT 3DR. ஓகேவா, ISRO says satellites inputs help in the better monitoring and the mitigation of cyclone threat. ஸோ இது மூலியமா வந்து அந்த சைக்ளோனோட ஸ்பீடு எல்லாமே ட்ராக் பண்ணி அது மூலியமா நமக்கு வந்து ப்ரிவென்டிவ் மெத்தட்ல அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மிட்டிகேஷன். ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சேட்டலைட்ஸை. ஸோ இதுதான் அந்த EOS-06 and it was INSAT 3RD. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சேட்டலைட் தான் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சேட்டலைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா EOS-06. ஓகே, இட்ஸ் OceanSat 3 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ EOS-06 also known as OceanSat 3 is an Earth observation satellite developed by the ISRO. ஓகே, ஸோ எர்த் நம்மளுக்கு வந்து இந்தியாவை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய as well as other parts of the world. ஓகே, இதெல்லாமே அப்சர்வ் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட் தான் இந்த EOS-06. ஓகே, so it is a part of the OceanSat series satellites which are designed to monitor and study various aspects of the Earth's ocean and the coastal zones. Okay, so the particular இந்த OceanSat வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப எர்த்தோட ஓஷன்ஸ், ஓகே, நம்ம இந்தியன் ஓஷன் மட்டும் இல்லாம மற்ற ஓஷன்ஸ் பசிபிக் அதுக்கப்புறம் அட்லாண்டிக் ஓஷன் எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே பத்தி ஸ்டடி பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் EOS-06 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய OceanSat வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, OceanSat 1 and OceanSat 2. இது ரெண்டு விதத்தோட சக்சஸடரா வந்து இந்த OceanSat 3 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஹெல்ப் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து இந்த டானா புயல் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிருக்காங்க, ட்ராக் பண்ணிருக்காங்க. and the coastal zones also. Okay, so the primary objective of EOS-06 is to provide continuity to the services of its predecessors. Okay, so predecessors OceanSat 1 and the OceanSat 2 முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து தேர்டு தான். ஓகே, EOS-06 தேர்டு தான். இதுக்கு முன்னாடியே ரெண்டு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க with an enhanced payload capabilities to support oceanographic and atmospheric studies. Okay, so வந்து oceanography as well as atmospheric ஸ்டடிக்காக இந்த சேட்டலைட் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த வெதர் ரிப்போர்ட், சப்போஸ் சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னா எந்த டைரக்ஷன் எவ்வளவு ஸ்பீட்ல எப்போ கிராஸ் பண்ணும் அப்படி மாதிரி எல்லா டேட்டாமே வந்து இந்த சேட்டலைட் மூலமா தான் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் அப்ளிகேஷன் இன் ஓஷன் சர்ஃபேஸ் ஸ்டடிஸ், கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெரைன் வெதர் ஃபோர்காஸ்டிங். இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஓகே, ஸோ இட் வாஸ் லான்ச்டு சக்சஸ்ஃபுல்லி ஆன் த November 26 of 2022 using PSLV. ஓகே, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் C-54 அப்படிங்கிற ஒரு லான்ச் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி தான் இந்த EOS-06 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆர்பிட் பண்ண வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லி பார்க்குறப்ப INSAT 3RD. ஓகே, இட் இஸ் an advanced meteorological satellite of India configured with an image system on atmospheric sounder. ஓகேவா, ஸோ இது மூலியமா என்ன பண்றாங்கன்னா இது வந்து பேசிக்கா ஒரு இமேஜ் வந்து கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் தான். ஓகேவா, மெயினா அதுக்காக தான் யூஸ் பண்றாங்க, மீட்டராலஜிக்கல் ஸ்டடிக்காக. ஓகே, லான்ச் இன் September 2016. INSAT 3RD is the successor of INSAT 3D owned and by the ISRO. ஓகேவா, ஸோ வந்து இதுக்கு முன்னாடியே இதே டைப்பான ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அதோட பேர் தான் INSAT 3D. ஓகேவா, ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்ஸ் தான் இந்த INSAT 3RD. ஓகே, ஸோ INSAT 3DR will provide service continuity to the earlier meteorological missions ISRO and the further augment capability to provide various meteorological as well as search and rescue operations. ஓகேவா, இது பார்க்குறப்ப சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஷிப் வந்து காணாம போயிருச்சு, இல்லைன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஃபாலோ ஆகி நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்குன்னா அந்த மாதிரி சர்ச் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ்க்கும் வந்து இந்த பர்டிகுலர் INSAT வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா,
ஸோ அட்வான்ஸ்மெண்ட் சொல்லி பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இன்சாஸ் 3Dன்னு சொல்லி ஆல்ரெடி ஒன்று லான்ச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதைப்படி பார்க்குறப்ப அதுல இருந்து இது எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது, இந்த விதமான அட்வான்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இமேஜினிங் த மிடில் இன்ஃப்ராரெட் பேண்ட் ப்ரொவைட் நைட் டைம் பிக்சர்ஸ் ஆஃப் லோ கிளவுட்ஸ் அண்ட் த ஃபாக். இதோட எப்படி கேப்சர் முடியும் பார்க்குறப்ப இது வந்து சப்போஸ் ஒரு ரீஜன் வந்து இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு லோ கிளவுட் வந்து ஃபார்ம் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஃபாக் வந்து நிறைய இருக்கு அப்படின்னா அதோட நைட் பேஸ்டு இமேஜ் வந்து எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த சேட்டலைட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. as well as imaging in two thermal infrared band for estimation of sea surface temperature with better accuracy. ஓகேவா? இது மூலியமா என்ன பண்றாங்கன்னா sea surface டெம்பரேச்சர் உங்களால கால்குலேட் பண்ண முடியும் with the help of இந்த INSAT 3DR. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி இதை வந்து லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரோ வந்து. ஓகே, ஸோ நமக்கு சேட்டலைட் பேஸ்டான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் IRNSS கன்சிடர் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? சாரி. ஸோ யூபிஎஸ்சி பிவிக்கில் 2018 வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது சேட்டலைட் பேஸ்டு கொஸ்டின் தான், அதுக்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம். IRNSS has 3 satellites in geostationary and 4 satellites in the geosynchronous orbits. Okay, and then IRNSS cover entire India with about 5,500 square kilometers beyond its border. Okay, India will have its own satellite navigation system with full global coverage by the middle of 2019. So அது வந்து 2018 கொஸ்டின் கேட்கறதுனால 2019 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் வந்து நீங்க வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி தெரியலனாலும் இங்கே வந்து ஸ்டடி பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ நானும் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து சேட்டலைட் பேஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அது ஒரு சேட்டலைட் பத்தி வருது, இம்பார்ட்டன்டா வருது அப்படின்னா அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பார்க்குறப்ப தான் EOS 006 அண்ட் தென் INSAT 3DR. ஓகேவா? ஸோ 2 விதமான சேட்டலைட்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ரிப்ளை பண்றேன். ஸோ டாபிக் வாஸ் உதான் ஸ்கீம். உடான் ஸ்கீம் சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல எடுத்துக்கிறேன். Let's see. Okay, the government will extend the regional and air connectivity scheme UDAN, Uday Desh Ke Aam Nagarik, okay, for 10 more years. Okay, so the UDAN scheme நீங்க வந்து சப்போஸ் சூரரை போட்டு மூவி பார்த்துட்டீங்கன்னா அதோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து இந்த உதான் ஸ்கீம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பேசிக்கா வந்து ரீஜனல் ஏரியாஸ்க்கு வந்து ஏர் கனெக்டிவிட்டி கொடுத்து புவர் பீப்புளையும் நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து பறக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ்டான வந்து ஒரு ஸ்கீம் தான் இந்த உதான் ஸ்கீம். ஓகே, சைட் பை த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் Ramamohan Naidu. Okay, and then UDAN, the regional air connectivity scheme, has transformed India's aviation sector, says PM Narendra Modi. Okay, so the UDAN scheme மூலமா இந்தியாவோட அந்த சிவில் ஏவியேஷன் செக்டரை வந்து நமக்கு வந்து நிறைய வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி. ஓகே, ஸோ லெட்ஸ் இந்த ஸ்கீம் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இட் இஸ் ரீஜனல் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். ஓகே, மெயினாக பார்க்குறப்ப ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். ஸோ ரூரல் ஏரியா வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நமக்கு வந்து அந்த ஏர் கனெக்டிவிட்டிக்குள்ள வந்து கொண்டு வரணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடியில் வந்து நமக்கு வந்து ஏர்போர்ட் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. ஸோ அந்த ஸ்கீம் மூலியமா என்ன பண்றாங்கன்னா தூத்துக்குடியில் வந்து அந்த ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சர்வீசஸ்லாம் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இட் வாஸ் இனிஷியலி லான்ச்டு ஆன் த October 21 of 2016 வந்து பண்ணிருக்காங்க ஃபார் 10 year பீரியட். ஸோ 2026 வந்து நம்மளுக்கு வந்து முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ 10 more years அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. So the primary objective of the scheme is to provide affordable and efficient air travel options to the residents of Tier 2, Tier 3 cities, remote areas, regionals with limited or no air connectivity. So இந்த மாதிரியான ஏரியால இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து ஏர் வந்து அஃபோர்டபுள் பிரைசஸ்ல வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்க வந்து ஏர் கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வர போறாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து உடான் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப Tier 2, Tier 3 சிட்டிஸ் தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ Tier 1 சொல்லி பார்ப்போம், Tier 2 வந்து 3 சொல்றாங்க. Tier 1 சொல்லி பார்த்தோம் நம்மளுக்கு வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, நேஷனல் வைட் பார்க்குறப்ப சென்னை, மும்பை, கொல்கத்தா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டெல்லி, அந்த மாதிரி இதெல்லாம் Tier 1 சிட்டிஸ்ல கேட்டகரியில இருந்து வரும். ஓகே, ஸோ அந்த சிட்டிஸ் இல்லாமல் அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் தான் இவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் NSAS provides connectivity to the unserved and the underserved airports of the country through the revival of existing airstrip on the airport. ஓகேவா? ஸோ முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமா சப்போஸ் ஒரு ஏர்ஸ்ட்ரிப் வந்து இருக்குது அப்படின்னா
ஒரு நம்மளுக்கு வந்து பிரிட்டிஷ் கொலோனியல் ரூல் அப்ப சில ஏர்ஷிப்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே. ஸோ அந்த ஏர்ஷிப்லாம் எடுத்து ரிவைவல் பண்ணி அங்க வந்து ஒரு நியூ ஏர்போர்ட்டோ இல்லைன்னா பில்ட் பண்ணி அதை வந்து ப்ரொவைட் பண்றதா சர்வீஸ்க்காக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றதா இந்த ஸ்கீமோட மெயினான எய்மா இருக்குது. ஸோ அதான் அன்சர்வ்டு ஆர் அண்டர் சர்வ்டு ஏர்போர்ட்ஸ் ஓகேவா, மெயினாக அவங்க வந்து இதுதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அண்டர் த உதான் ஸ்கீம் த கவர்மெண்ட் ஒர்க்ஸ் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஏர்லைன்ஸ் ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ஏர்லைன்ஸ் வந்து இருக்கு, அது கூட நம்மளுக்கு வந்து சேர்ந்து தான் அவங்க வந்து ஒர்க் பண்ண போறாங்க ஓகே இந்த உதான் ஸ்கீமுக்காக. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக ஒரு சப்போஸ் இதை வந்து லான்ச் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஏர்லைன் வந்து கொண்டு வர முடியாது, ரொம்ப தான் கஷ்டம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப பிரைவேட் ஏர்லைன்ஸ் கூட நம்மளுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இது வந்து லான்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொவைட் சப்சிடிஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் டு ஆப்ரேட் ஃபிளைட்ஸ் ஆன் அண்டர்சர்வ்டு ஆர் அன்சர்வ்டு ரூட்ஸ் ஓகே. சப்போஸ் ஒரு ரூட் வந்து இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நிறைய பீப்புள் வந்து போக மாட்டாங்க, அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ரூட் வந்து ஏர்லைன்ஸ் வந்து அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அந்த ரூட்டுக்கு வந்து. ஸோ அதெல்லாம் வந்து பூஸ்டப் பண்றதுக்காக தான் சப்சிடிஸ் அண்ட் இன்சென்டிவ்லாம் கொடுத்து நீங்க வந்து இந்த பர்டிகுலர் ஏர்லைன் வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த ரூட்டுக்கு வந்து நீங்க வந்து கனெக்டிவிட்டி வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்றாங்க ஓகேவா. அண்ட் தென் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்சியல் சப்போர்ட் டு ஏர்லைன்ஸ் த்ரூ வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஓகே. ஸோ இந்த மெத்த மாடல் மூலியமா என்ன பண்றாங்கன்னா அந்த பிரைவேட் ஒரு ஏர்லைன் வந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்சியல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகே. கவர்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் த எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ ஆன் த ஐடென்டிஃபைட் ரூட்ஸ் ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் ரூட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து பேசஞ்சர் வந்து கம்மியாக தான் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போஸ் என்ன பண்ணா அந்த பர்டிகுலர் ரூட் போயிட்டு வரதுக்கு சில எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இருக்கும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சப்போஸ் அந்த கவர் ஆகல அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் வந்து என்ன கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க ஓகே. தென் ஏவியேஷன் கம்பெனிஸ் பிட் ஃபார் ஏர் ரூட்ஸ் ஓகே. ஸோ இந்த ஏர் ரூட்ஸ்ல வந்து பிட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து எங்க இருக்குன்னா சென்னை இருக்கு ஓகே. ஸோ சென்னையை மெயின் பேஸா எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வேற ஏதாச்சும் ஒரு ரீஜனல் ஏரியால இருந்து எடுத்துவாங்க ஓகேவா. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஷிப் வந்து புதுசாக வந்து டெவலப் பண்ணி ஒரு சின்ன ஏர்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து சில ரூட்ஸ்ல வந்து பிரைவேட் ஏர்லைன்ஸ்ல வந்து எடுக்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ அது எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பிட் பண்ணுவாங்க. இந்த ரூட்டுக்கு வந்து இந்த சப்சிடியில வந்து எது ஏர்லைன்ஸ் வந்து கம்மியா வந்து அந்த இது வந்து கொடுக்குறாங்களோ கால் ஆஃப் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணா இந்த ரூட்டுக்கான அந்த ஸ்கீம் வந்து அவங்க வந்து அப்ளை ஆயிரும் ஓகே. ஸோ பிட் ஃபார் ஏர் ரூட்ஸ் த கம்பெனி தட் ஆஸ்க் ஃபார் த லோவஸ்ட் சப்சிடி இஸ் இவார்டட் த கான்ட்ராக்ட் ஓகே. இந்த கான்ட்ராக்ட் யாருக்கு போகணும்னா இருக்கிற சப்சிடியரி வந்து யாருக்கு கம்மியா வந்து கேட்குறாங்களோ அந்த பிரைவேட் ஏர்லைன்ஸுக்கு வந்து இதுக்கான அந்த சப்சிடியரி இன்சென்டிவ்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து அது வந்து லான்ச் பண்ண வச்சிருவாங்க ஓகே. அண்டர் திஸ் ஃபேர் ஈச் ஃபிளைட் ஏர்லைன்ஸ் ஹேஸ் டு புக் ஹாஃப் ஆர் மினிமம் ஆஃப் 9 ஓகே. ஸோ மினிமம் வந்து 9 இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் மேக்ஸிமம் வந்து 40 சீட்ஸ் வந்து இவங்க இந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி இவங்க வந்து புக் பண்ண வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த மினிமம் 9 இல்லைனா மேக்ஸிமம் 40. அண்டர் த ஸ்கீம் ஏர் ஃபேர் ஃபார் 1 hour ஜேர்னி பை த ஃபிக்ஸ்டு விங் ஏர்கிராஃப்ட். ஸோ ஃபிக்ஸ்டு விங் ஏர்கிராஃப்ட் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஏரோப்ளைன்லாம் வரும். ஸோ ஃபிக்ஸ்டு விங்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கப்ப ஏரோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணி பறக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் எல்லாமே ஃபிக்ஸ்டு விங் வரும். அப்படி இல்லைன்னா ரொடேட்டரி விங் ஏர்கிராஃப்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹெலிகாப்டர் சொல்லுவாங்க ஓகே. அந்த மாதிரி இருக்கு பார்க்குறப்ப அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா 500 கிலோமீட்டர் வந்து 2500 வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து பேஸ்ட் ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து சென்னை டு மதுரை வந்து 500 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமா எடுக்கக்கூடிய அந்த பிரைவேட் ஏர்லைன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அங்க வந்து டிக்கெட் எவ்வளோனா 2500 rupees தான் ஓகேவா. சென்னை டு மதுரை டிக்கெட் வந்து அது வந்து நான் எல்லா விதமான சீட்ஸ்க்கு வந்து இருக்குங்களே அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு இண்டிகோ வந்து இருக்குது அப்படின்னா அந்த இண்டிகோல வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க இந்த ஸ்கீமுக்காக அலோகேட் பண்றாங்களோ அந்த சீட்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அந்த பிரைஸ்ல வந்து கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ உதான் ஸ்கீம் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த உதான் ஸ்கீம். The primary objective of the scheme is to provide affordable and efficient air travel options to the residents of Tier 1, Tier 2 and Tier 3 cities. Okay, so it was launched by the Ministry of Civil Aviation. ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து போடுங்க ஓகேவா. நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் கரெக்டான ஆன்சர் என்ன. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கீம் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு ஏரியா தான் யூபிஎஸ்சி பிலிம்ஸ் வைஸ் பார்க்குறப்ப. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நியூஸ்ல வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும். அதுல தான் இந்த உதான் ஸ்கீம் வந்து வருது. ஸோ உதான் ஸ்கீம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு, எப்படி ஒர்க் பண்ணுது, எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க, எப்படி பிட் பண்ணுறாங்க அப்படி மாதிரி எல்லாமே பார்த்தாச்சு ஓகேவா. ஸோ அதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். See you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy.